வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருவீங்க. ஸோ தம்ப்நெயிலில் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, சிந்தட்டிக் ஃபியூச்சர் இண்டிகேட்டர் ஃப்ரீ. ஸோ முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் இது. ஸோ இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சருடைய இண்டிகேட்டர் நம்ம இன்ட்ராடே ட்ரேடில் ஒரு ஆப்ஷன் ட்ரேட் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக ரீட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு செப் ரிஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ இது வந்துட்டு ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு இண்டிகேட்டராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தகவல், எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி, இது ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்க எடுத்துக்காதீங்க. இது வந்துட்டு ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷனில் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மார்க்கெட் நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நல்ல ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சருடைய கால்குலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டோம் நம்ம வந்துட்டு. ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு போன கை நான் எடுத்துக்கிறேன். ஸோ 23,200 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபஸ்ட்டு போன கை வந்து 23,200 அப்படின்னா, ஸோ அந்த 23,200 நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸாக எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஓப்பன் ப்ரைஸ் என்னவோ அதை நம்ம கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா க்ளோஸ் ப்ரைஸ் கொடுத்துடலாம். க்ளோஸ் ப்ரைஸ்னால் இன்றைக்கி நம்ம க்ளோஸ் ப்ரைஸ் கொடுக்கணும். அப்போ வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸு 23,200 ப்ளஸ் வந்துட்டு அந்த ப்ரைஸோட, அதாவது ஏடிஎம், அது அப்படின்னு 23,200 ஏடிஎம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஏடிஎம்மோட எல்டிபி ப்ரைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ப்ரைஸ் ப்ளஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்துட்டு அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் புட் ஆப்ஷனை வந்து மைனஸ் பண்ணுறோம். காலை ப்ளஸ் பண்ணுறோம், புட் ஆப்ஷனை மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு சிந்தட்டிக் ஃபியூச்சராக நமக்கு வந்துட்டு கிடைக்கும், ஒரு லைன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சரில் இருந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சரை வந்துட்டு ஒரு மெயின் பிவோட் லைனாக எடுத்துட்டு அந்த பிவோட்டில் இருந்து R1, R2, R3, S1, S2, S3 இப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இது வந்துட்டு முழுக்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவோட் பாயிண்ட் கால்குலேஷன் கிடையாது. ஸோ பிவோட் பாயிண்டோட கால்குலேஷன் அப்படின்னா நேற்றுக்கு ப்ரீவியஸில், இப்போ இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு முடிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் இன்றைக்கி எவ்வளோ ஹை போச்சு, இன்றைக்கி எவ்வளோ லோ போச்சு, ஃபைனல் எங்கே வந்துட்டு அது வந்துட்டு க்ளோஸ் வச்சுச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு அதை எடுத்துக்கணும். ஓப்பன் எடுத்துக்காது, ஹை, லோ, க்ளோஸ் இந்த 3 ப்ரைஸையும் எடுத்துட்டு அதில் இருந்துட்டு கால்குலேஷன் பண்ணி நமக்கு வந்துட்டு பிவோட் பாயிண்ட் கொடுக்கும். அதுல இருந்து R1, R2, S1, S2 கொடுக்கும். நம்ம கொடுத்துக்கக்கூடிய இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர்ல வந்துட்டு என்னன்னா, ஸோ ஆப்ஷனுடைய ப்ரீமியம் கால்குலேஷன் அடிப்படையில் இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சரோட லைன் இருக்கும். இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் லைனை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், 2 விதமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இண்டிகேட்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 விஷயத்தில் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று வந்துட்டு நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே இருக்கும். அதில் நீங்கள் போயிட்டு காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு நான் வந்துட்டு சொல்லிடுறேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இண்டிகேட்டரை வந்துட்டு எடுத்துருக்கேன். ஸோ இண்டிகேட்டர் எடுத்துகிட்டு இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இன்றைக்கி க்ளோஸ் ஆன உடனே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த 2 ப்ரைஸோட இது கொடுத்துருக்கேன். ஸோ 23,300 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 23,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இன்றைக்கி காலில் வந்து எவ்வளோ க்ளோஸ் நடந்திருக்கு, ப்ரைஸ் ஃபைனலாக கால் ஆப்ஷனில் எவ்வளோ என்ன ப்ரைஸ் க்ளோஸ் நடந்திருக்கு, புட் ஆப்ஷனில் என்ன க்ளோஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் இதில் என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ காலோட ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 284 ரூபாய் இப்போ க்ளோஸ் நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ அந்த 284 ரூபாய் நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்துட்டு நான் சும்மா அந்த ரவுண்ட் நம்பர் மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதில் என்ட்ரு பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ அந்த 40 பைசா, 50 பைசா, அந்த பைசா எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் சும்மா ஒரு இதுக்காக இந்த ரவுண்ட் நம்பர் மட்டும் எடுத்துருக்கேன். 284. ஸோ 268 அப்படிங்கிறது புட் ஆப்ஷனோட க்ளோஸ் ப்ரைஸ். அதாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 23,300 அப்படிங்கிறது நான் இதில் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி வந்துட்டு 23,300 அப்படிங்கிற ப்ரைஸ், அதாவது மார்க்கெட் க்ளோஸ் நடந்துருக்கு 23,306 இன்னைக்கு க்ளோஸ் நடந்திருக்கு. ஸோ அப்போ 23,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸாக எடுத்து 23,300 கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம் இந்த 2 ப்ரைஸோட க்ளோஸ் ப்ரைஸ் இதில் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக கால்குலேஷன் பண்ணி நாளைக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சரோட லெவல் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கொடுக்குறது. ஸோ அப்போ நாளைக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சரோட லெவல் என்னன்னு பாருங்க, 316 ரூபா. ஸோ சிந்தட்டிக் ஃபியூச்சர் அதான் எப்படி நம்ம பிவோட் பாயிண்ட் யூஸ் பண்ணுறோமோ அதே தான் சிந்தட்டிக் ஃபியூச்சர் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ சிந்தட்டிக் மேலே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஸில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருக்குது அப்படின்னா அப்போ மார்க்கெட் வந்து பேரிஸில் இருக்கக்கூடிய இதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ கீழே வரப்போ நமக்கு வந்து சப்போர்ட் வந்துட்டு S1, S2, S3 அப்படின்னு வரும். மேலே போகும்போது R1, R2, R3 அப்படின்னு சொல்லி ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு லெவல்ஸை நீங்கள் கொடுக்குறப்ப வந்துடும். ஸோ இதே லெவல்ஸை இப்போ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நான் வந்துட்டு கொடுத்துருந்தேன்.
நேற்று க்ளோஸ் நடந்ததை பார்த்து வச்சு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது உள்ள லெவல்ஸ் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ஓப்பன் லெவலை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துருக்கிறது 23,200 அப்படின்னு எடுத்துருக்கேன். 23,200 ஏன் எடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ இண்டெக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் இந்த கை போனது எவ்வளோன்னு பாருங்கள். எக்ஸாக்டாக 23,202 ரூபா ஹை போயிருக்கு ஃபஸ்ட்டு கேண்டிலில். ஓகேவா? சாரி 173 ரூபா ஹை. அப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 150 எடுத்துக்கலாம் நம்ம, இல்லையா? ஸோ 150 வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ 150 எடுத்துக்கலாம், இல்லை 200 எடுத்துக்கலாம், இது வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நம்ம 150 எடுத்து பார்த்துக்கலாம். ஹை போனது 173 அப்படிங்கிறனால ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 150 எடுத்துக்கலாம். ஸோ 150ஓட கால் அப்படின்னு நம்ம லோட் பண்ணாங்கன்னா, ஏன்னா இங்கே இண்டிகேட்டர் வச்சிருக்கனால எனக்கு என்ன 2 ப்ரைஸோட ஓப்பனும் எனக்கு இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ காலோட ஓப்பன் என்ன, புட்டோட ஓப்பன் என்ன அப்படின்னு வந்துடும். ஸோ காலோட ஓப்பன் வந்து 241 ரூபாய்க்கு நடந்திருக்கு. புட்டோட ஓப்பன் வந்து 333 ரூபாய்க்கு நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ 241, 333 இந்த ப்ரைஸ் நான் இங்கே என்ட்ரு பண்ணுறேன். 241, 333 புட்டோட ஓப்பன் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ 333. ஸோ இதை என்ட்ரு பண்ணிட்டேன். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 23,150 நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸாக எடுத்திருக்கோம். ஸோ 23,150 ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அப்போ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஓகே. ஸோ எக்ஸாக்டாக இதோட நீங்கள் பை பண்ணுறது வந்து எங்கே பை பண்ண சொல்லணும்னா 23,058 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே இருக்கும்போது சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்துட்டு மார்க்கெட் மேலே இருக்கு அப்படின்னா புல்லிஸ். அப்போ மேலே போகும்போது ஃபஸ்ட்டு R1 டச் பண்ணுது, அப்புறம் R2, அப்புறம் வந்துட்டு ஃபைனலில் வந்துட்டு R3. ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு R3க்கு மேலே போயிட்டு மார்க்கெட் வந்து ஃபைனலாக R2வில் வந்துட்டு நீ க்ளோஸ் வச்சு இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சருடைய ஃபஸ்ட்டு கையை வச்சு நம்ம போட்டிருக்க கால்குலேஷன். ஓகேவா? ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட கையை வச்சு நான் போட்டிருக்கேன். ஏன் இந்த ஹை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு ஃபஸ்ட்டு கேண்டில் வந்துட்டு ஒரு புல்லிஸ் கேண்டில், ஒரு க்ரீன் கலர் கேண்டில், நல்ல ஒரு புல்லிஸில் இருந்திருக்கனால அப்போ அந்த ஹையை நான் எடுத்துக்கிட்டேன். இதே வந்துட்டு நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் வந்துட்டு ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸோட ஹைக்கு மேலே ப்ரீவியஸ் ஹைக் மேலே ஓப்பன் ஆனதுனால ஸோ அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட நான் கையை எடுத்து கால்குலேஷன் பண்ணேன். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் ஓப்பன் ஆகிற ஸ்ட்ரைக் ப்ரைஸே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸில் இன்றைக்கி க்ளோஸ் நடந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்து கூட நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் வச்சுட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டும்தான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும் ஆப்ஷனில் நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது. ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு மார்க்கெட் இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருந்துட்டால் புல்லிஸ் தானா அப்படின்னு நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா வேறு இதுக்கு ஃபர்தராக வந்துட்டு ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணக்கப்புறம் தான் இந்த மார்க்கெட்டை வந்துட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு சிந்தட்டிக் ஃபியூச்சரை வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸாக மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ மார்க்கெட்டில் எது சப்போர்ட் எது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்துட்டு ஃபர்தராக வந்து மார்க்கெட் நம்ம என்ன பண்ணணும்னு தெரியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சரோட ஒர்க்கு. ஸோ இதை நீங்கள் அப்படி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சரை வந்துட்டு பார்த்துட்டோம், இண்டிகேட்டரை பார்த்துட்டோம். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த இண்டிகேட்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த இண்டிகேட்டரோட லிங்க் இருக்கும். ஸோ இண்டிகேட்டர் அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது நேராக எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்துடும். இந்த டூலுக்கு வந்துடும். இதில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்துட்டு இங்கே ஆட் ஃபேவரைட்னு இருக்கா, நான் இப்போ வந்துட்டு இதில் ஆட் கொடுக்குறேன். எனக்கு வந்துட்டு முதல்ல வந்துட்டு இப்போ நீங்கள் ஆட் கொடுத்துட்டே ரிமூவ் ஃபேவரைட்னு இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது ஆட் ஃபேவரைட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்போ என்னோட இது என்னன்னா இந்த இண்டிகேட்டரில் ஃபேவரைட்டுக்கு போயிடும். ஓகே, இது என்ன பண்ணுங்கன்னா அப்படியே நீங்கள் வந்துட்டு இதில் இருக்கிறத அப்படியே நீங்கள் அங்கே வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா இதில் இருக்கிறத அப்படியே நீங்கள் வந்துட்டு அங்கே அடிக்கலாம். சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெவல்ஸை நீங்கள் வந்து அங்கே அடிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அங்கே கொடுத்துருந்த இண்டிகேட்டர் என்ன சிந்தட்டிக் ஃபியூச்சர் கொடுத்துருந்தோமா? எஸ்ஆர். அதாவது நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, என்ன கொடுத்துருக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் எஸ்ஆர் அப்படின்னு இருக்கா. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃபேவரைட் கொடுத்துட்டீங்க. ஃபேவரைட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்டார் பட்டன் இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் இப்போ இதில் ரிமூவ் ஃபேவரைட் இருக்கு இல்லையா? ஸோ இது எதுக்காக ரிமூவ் ஃபேவரைட் இருக்குன்னா நான் ஃபேவரைட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு இங்கே பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க, திரும்ப பார்த்துக்கோங்க. இப்போ இது நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ ஆட் ஃபேவரைட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை போயிட்டு அப்படியே வந்துட்டு இந்த ஸ்டார் அமுக்குனீங்கன்னா அங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபேவரைட்டில் போயிடும். ஸோ ஃபேவரைட்டில் போனோன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர்னு இருக்கா. ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் அதை அப்படியே டைப் பண்ணிங்கன்னா அந்த இண்டிகேட்டர் வந்துடும். ஒன்றும் இல்லை, இப்போ நாங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் நான் கொடுத்தாலே போதும். ஓகேவா?
SYN அப்படின்னு நீங்கள் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்துடும். ஸ்மால் லெட்டரில் இருக்கிறதுனால அது இதாகுது. ஓகே, ஸோ ஃபுல்லாக டைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இண்டிகேட்டரில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அங்கே கொடுத்துரு சிந்தட்டிக் வியூசன் இருக்கு இல்லையா? ஸோ SY அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணோன்னே இந்த வந்துருச்சா? ஸோ சிந்தட்டிக் ஃபியூச்சர் SR அப்படின்னு இருக்கா? இதை நீங்கள் அப்படியே என்ன பண்ணுங்கள், இந்த இண்டிகேட்டரில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா கீழே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஏற்கனவே ஆல்ரெடி இதில் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட நான் காமிச்சிட்டேன். இப்போ நான் ரெண்டாவது ஆட் பண்ணது இங்கே இருக்குது. இதில் எல்லாம் பழைய ப்ரைஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸு, அப்புறம் வந்து ஆப்ஷன் ப்ரைஸ், இந்த இந்த 3 என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு இதில் இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சரோட லெவல்ஸ் இதில் வந்துடும். அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கும். இன்னொரு இது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ டெலகிராம் சேனலில் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து நோட் பேடில் இதை வந்துட்டு நான் வந்து ஸ்கிரிப்டாக கொடுத்துருப்பேன். அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே வந்துட்டு இந்த கார்னரில் பைன் எடிட்டரில் போயிட்டு ஸோ நீங்கள் பைன் எடிட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இது லோட் ஆகும். ஸோ லோட் ஆகட்டும் என்னன்னு சொல்கிறேன். ஸோ லோட் ஆகி முடிஞ்சோடனே ஓகே, ஸோ இப்போ இதில் லோட் ஆகிட்டு இதில் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா போயிட்டு இதில் கிரியேட் நியூ இண்டிகேட்டர் அப்படின்னு நீங்கள் கொடுங்க. அதில் சில கோடு இருக்கும், அந்த கோடெல்லாம் டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிவிட்டு ஸோ டெலகிராம் சேனலில் நான் கொடுத்துருக்கக்கூடிய நோட் பேடில் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்டை எடுத்து அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது நேராக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட இண்டிகேட்டரில் ஸோ மை ஸ்கிரிப்டில் இருக்கும். முதல்ல அது எங்கே இருந்தது, இங்கே கொடுக்கும்போது ஃபேவரேட்டில் இருக்கும், இங்கே போகும்போது மை ஸ்கிரிப்டில் இதே இது இருக்கும், SR அப்படின்னு இருக்கும், சிந்தட்டிக் ஃபியூச்சர் SR அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் 2 விதமாக எடுத்துக்கலாம் இண்டிகேட்டரை. ஃபஸ்ட்டு வந்துட்டு இண்டிகேட்டரோட லிங்க் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், லிங்கை கிளிக் பண்ணால் அது நேராக ஆக்சுவலாக இங்கே வந்துடும். அது இல்லாமல் டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், டெலகிராம் சேனலில் கிளிக் பண்ணிங்கன்னா அது நேராக டெலகிராம் சேனலுக்கு வந்துடும். டெலகிராம் சேனலில் நோட் பேடில் இதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ 2 விதமாக இந்த இண்டிகேட்டரை ஆட் பண்ணிக்கலாம், 2 விதமாக இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இன்ட்ராடேக்கு ஓப்பன் அப்புறம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸ் அடிப்படையிலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் வந்துட்டு இந்த ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த இண்டிகேட்டர் போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கருத்தும் உங்களுடைய லைக் அப்படிங்கிறதும் சும்மா தாராளமாக பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த இண்டிகேட்டர் எல்லா ஆப்ஷன் ட்ரேடருக்கும் இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சரோட இண்டிகேட்டர் ஃப்ரீயாக கிடைக்கட்டும். ஸோ இது நம்மளோட ஒரு எதிர்பார்ப்பு, எல்லாரும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணணுன்ட்டு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.